கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த 4 மாதமும் நம்மை கண்ணின் மணி போல் பாதுகாத்த தேவனை நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஸ்தோத்தரிப்போம். இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் யோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் சாதாரணமானவர்கள்தான். ஆனால் உங்களில் வாசம் பண்ணுகிற கர்த்தரோ அசாதாரணமானவர், அற்புதங்களை செய்கிறவர், அதிசயமானவர். கர்த்தர் ஏன் அற்புதங்களையும் அதிசயங்களை செய்கிறார்? அவர் மனதுருக்கம் நிறைந்தவராக இருக்கிறதினால் அற்புதங்களை செய்கிறார். அவருடைய அன்பும் பாசமும் இரக்கமும் தயவும் மனதுருக்கமும் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை கொண்டு வருகிறது. அதை குறித்து யோபு பக்தன் ஆச்சரியப்பட்டு அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார் என்று சொல்லி மனம் பூரித்தார், தேவனை துதித்தார். 2வதாக, கர்த்தர் ஏன் அதிசயங்களை செய்கிறார்? ஏனென்றால் அவர் பெயரே அதிசயமானவர். அவர் செய்யும் கிரியை எல்லாமே அதிசயம்தான். அவர் செய்த அதிசயங்களை வேதத்திலிருந்து தியானித்து பாருங்கள். வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். அதிசயமாய் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் தோன்றிற்று. இறையாதே, அமைதலாய் இரு என்று சொன்னார். ஆச்சரியமாய் கடலும் காற்றும் அவருக்கு கீழ்ப்படிந்து அமைதல் உண்டாயிற்று. இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அசுத்த ஆவிக்கு கட்டளையிட்டார். உடனே அசுத்த ஆவி விலகி ஓடிற்று. அவருடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் அதிசயங்கள், கரத்தின் கிரியைகள் எல்லாம் அதிசயங்கள். நிச்சயமாகவே அவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். அவர் உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிறவர். நாறி கிடந்த லாசருவின் உடலை உயிரோடு எழுந்து வர பண்ணினவர். கடலின் மேல் நடந்து சென்றவர். 5 அப்பத்தை கொண்டு 5000 பேரை போஷித்தவர். கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று எரேமியா 32:27 வாசிக்கிறோம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று லூக்கா 1:37 வாசிக்கிறோம். ஒருவேளை இன்று கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா என்றும் என்னை ஆற்றி தேற்ற மாட்டாரா என்றும் நீங்கள் ஏக்கத்தோடு இருக்கலாம். அற்புதங்களை செய்கிற தேவனை நோக்கி பாருங்கள். அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். இந்த மே மாதம் முழுவதும் எந்த குறைவும் இல்லாமல் நடத்துவார். ஜெபம் செய்வோம். பரலோக தந்தையே, இந்த புதிய மாதத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்ததற்காய் உமக்கு நன்றி. இந்த மாதத்திலேயும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகம் பலன் தந்து பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். God bless you.